ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த ஏகத்துவ கொள்கையை விட்டு மக்கள் விலகிச் செல்வதற்கு ஒரு அடிப்படையான காரணம் இருக்கிறது. அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு இருப்பது போன்ற சக்தி இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு புறம் இருக்கட்டும், அவர்களுக்கு மறைவான விஷயங்களை அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் இருக்கிறதா? முதல்ல ஒரு உதவி செய்வதா இருந்தா அறிந்து கொண்டா தான் உதவி செய்ய முடியும். எங்க என்ன நடக்குது, யார் நம்மள்ட்ட என்ன கேட்கிறா, என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது, எத்தனை பேர் நம்மள்ட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, இதையெல்லாம் அறிந்து கொள்ளுகிற தன்மை இருந்தா தான் அப்புறமே உதவி செய்ய முடியும். என்ன நடக்குதுன்னு அறிய முடியலன்னு வைங்க, எதுவும் செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம எதை புரிந்து கொள்ளணும்னு கேட்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு, நபிமார்களுக்கு, மலக்குகளுக்கு, ஜின்களுக்கு அறிகிற ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அது என்ன லிமிட்டுக்கு உட்பட்டு கொடுத்திருக்கிறான். எந்த அளவுக்கு அவர்களுக்கு செய்திகளை கிரகிச்சு அறிந்து கொள்ள முடியும், எந்த அளவுக்கு அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொன்னா, எவரை அவர்களுடைய 5 புலன்களுக்கு முன்னால் நிக்கிறதோ அதைத்தான் அறிந்து கொள்ள முடியும். மலக்கா இருந்தாலும் சரி, ஜின்னா இருந்தாலும் சரி, எது உதாரணம் எதை பார்க்குறாங்களோ, எது கண்ணுக்கு முன்னாடி தெரியுதோ, எது அவர்களுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறதோ அது மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அவர்களால அறிந்து கொள்ள முடியும். அது அல்லாத ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் அல்லாஹ் கொடுத்துருக்கானா? கொடுக்கவே இல்லை, யாருக்கும் கொடுக்கல. இப்போ நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்க, நான் நிற்கிறேன், இதை அறிந்து கொள்ள முடியும். நான் என் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாது. இங்கே இருந்துக்கிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காரு, இந்த கிளம்பிட்டு இருக்கிறேன், சொல்ல முடியுமா உங்களுக்கு? உங்களை பற்றி நான் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ அறிந்து கொள்வதனுடைய ஆற்றல் நமக்கு என்ன வச்சிருக்குன்னு கேட்டா, மறைந்த விஷயங்களை அறிந்து கொள்ளுதல். மறைவா இருக்கிற விஷயங்கள் இருக்கு பாருங்க, நமக்கு கண்ணுக்கோ காக்கோ காது கேட்கறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த தொலைவில் இருந்து கேட்டால் அது மறைவானது இல்லை. நீங்க மதுரையில இருந்துகிட்டு கூப்பிட்டீங்க என்னைய, விளங்காது. நீங்க மதுரையில் இருக்கும்போது நான் இங்கேருந்து கூப்பிடுறேன், ஒரு கம்பியோ ஒரு தொடர்போ போனோ ஒன்றும் இல்லாம, ஒரு சாதனம் இல்லாம, அது கேட்காது. அப்ப அது மறைவா போடுது. மறைவான விஷயங்களை பார்க்க முடியாது, மறைவான விஷயங்களை கேட்க முடியாது, மறைவான விஷயங்களை சுவைக்க முடியாது. உங்க ஊர்ல, சொந்த ஊர்ல ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நல்லா இனிப்பா இருக்கு சாப்பிடுங்க, இங்கன்னு சொல்ல முடியுமா? இங்கேருந்து நாக்குனால அங்க சாப்பிட்றத கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? அங்க சாப்பிட்றது கூட இல்லை, அதுக்கு இன்னும் ஏன் நாக்கில் கூட வைக்கணும். நீங்க எங்களுக்குள்ள சாப்பிட கூட சொல்லலாது. இங்கனுக்குள்ள நீங்க சாப்பிட்டு இருக்கும்போது கூட நல்லா இனிக்குத, நீங்க சாப்பிடும்போது நல்லா உரப்பா இருக்குதா, உங்க புளிப்பு அதிகமா இருக்குல்ல, நான் சொல்ல முடியுமா? பக்கத்துல அது இருக்கு, ஏன் நாக்கில் வட்டாதான் அதனுடைய அந்த ருசியை நான் வழங்க முடியுமே தவிர, இன்னொரு நாக்கு சுவைச்சுக்கிட்டு இருக்கும்போது அது என்ன ருசியில் இருக்குதுன்னு எனக்கு சொல்ல முடியாது. அப்ப இதெல்லாம் மறைவானது. இது கண்ணால தெரியுது, அந்த ருசி என்னன்னு எனக்கு மறைஞ்சிருக்கு. அந்த பொருள் வேணா கண்ணுக்கு தெரியலாம், அந்த டேஸ்ட் என்ன மறைஞ்சிருக்குது. ஒருத்தர் எங்கேயோ பூசி இருக்கிற அத்தரை இங்க இருந்து வாங்க முடியுமா? அப்படின்னு அத்தனை வியாபாரம் நடக்காது. எவனோ ஒருத்தன் உலகத்துல பூசினா போதும், எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து முகந்துக்கலாம். அப்படி முடியுமா? அதுல அங்கங்க வரணும், நமக்கு அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அவ்வளவு தூரத்துல இருக்குன்னு. இப்படிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்குரிய ஆற்றலை கொடுத்துருக்கான். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், சில பேருக்கு இதுக்கு எக்ஸ்ட்ராவான ஒரு ஆற்றல் இருக்குது. இங்க உள்ளதையும் பாப்பாரு, இந்த செவத்துக்கு அப்பால இருக்க இந்த செவத்தை அப்படி எக்ஸ்ட்ரா மாதிரி ஊடுருவி போய் அதையும் பார்த்துருவாரு. இது என்னங்க, ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால இருக்க அதையும் பார்த்துருவாரு இவரு. அது எல்லாம் தெரியும். இப்படி நினைக்கிறாங்க பாருங்க. இந்த நம்பிக்கை தான் இந்த தர்கா வழிபாட்டுக்கு 3 முக்கியமான அஸ்திவாரமா இருக்கு. அதனால அது இறந்து போன பிறகு பாருங்க, இறந்தவருக்கு நமக்கு இந்த தொடர்பு மறைஞ்சிட்டார். அவர் உசுரோட இருந்தா கூட அவர் நம்மளை பார்க்கறதா இருந்தா மறைவானதை பார்க்கறாருன்னு அர்த்தம். ஒரு உயிரோட இருக்கட்டும் கபருக்குள்ள, நம்ம நினைக்கிற அர்த்தத்திலே உயிரோட இருக்கட்டுமே, நம்ம நினைச்சிற அர்த்தத்துல இருக்கட்டும். அங்கேருந்து இந்த மண்ணையெல்லாம் தாண்டிக்கிட்டு அதெல்லாம் கிடிச்சுக்கிட்டு அந்த பார்வையை செலுத்தி பக்தாதுல இருந்து இத்தனை கிலோமீட்டர் தாண்டி இந்த மெட்ராஸ்ல ஒரு இது பண்ணி, அப்போ சேட்டலைட் போடுங்க, ஏதோ ஒரு சேட்டலைட் அப்படி அடிச்சு காட்டும் போல இருக்கு. மேலே ஒரு சேட்டலைட்டை போட்டு தான் செய்ய முடியும், அப்படி காட்ட முடியும். சரி, அப்படிதான் பார்க்குற ஆற்றல் இருக்குதா? இதுல நீங்க தெளிவான பார்வை உங்களுக்கு இருந்துச்சுன்னு வைங்க, யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் என்ன லிமிட்ல எல்லாம் ஆற்றலை கொடுத்துருக்காங்கிறத மலக்குகள்ல இருந்து வருவோம், மனிதனுக்கு 2வது வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வர வேண்டியது மலக்குகள். மலக்குகள் நம்மளை விட கூடுதலான சக்தி பெற்றவர்கள்.
நம்ம அளவுக்கு பகுத்து உணர்ற அறிவு கொடுக்கப்படாவிட்டால் கூட ஆற்றல்ல ரொம்ப கூடியவர்கள் அல்ல அதிகமான ஆற்றல் கொடுத்துருக்கான். அல்லாஹ் உத்தரவு போட்டு அங்க உத்தரவு போட்டு முடிக்க இங்க வந்து நிற்பாங்க. அதே செகண்ட்ல எந்த செகண்ட்ல உத்தரவு போடப்படுதோ அந்த செகண்ட்ல இங்க போ, இங்க இந்த மண்ணடி போ, வடமர கேரளத்துக்கு போனே இப்போ வந்துருவாங்க. இங்க இருந்து அடிச்சுக்கணும்னு அங்க நிற்பாங்க. கண் மூடி கண் திறக்கிறத விடவும் கூடுதலான ஒரு வேகத்தில் என்ன செய்வாங்க, அவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவங்க. அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம பேசுறது கொள்றது எல்லாத்தையும் எழுதுறதுக்கு ஒருத்தருக்கு ஆள் நியமிச்சு வச்சுக்கிறான். அது எழுதிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டியூட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டியூட்டியில் உள்ளது அவருக்கு தெரியும். இப்ப நான் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறது வந்து எனக்கு என்று நியமிக்கப்பட்ட மலக்குக்கு தெரியும். தெரிஞ்சு அவர் எழுதிக்கிட்டே இருக்காரு. அது அல்லாஹ் கொடுத்த டியூட்டி. என்னை கண்காணிக்கிற டியூட்டியை வந்து 2 பேருக்கு கொடுத்து எனக்கு 2 பேர், உங்களுக்கு 2 பேர். இன்னைக்கு 600 கோடி மக்கள் இருக்கிறான்னு கேட்டா 1200 கோடி பேர் அதுக்கே எல்லாம் படிச்சு வச்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு 2 நல்லது கெட்டதுகளை கண்காணிக்கிறதுக்காக வேண்டி தலைக்கு 2. அப்ப அந்த மாதிரியாக இது இருக்குது. இப்படியெல்லாம் வந்து படைக்கப்பட்டிருக்கிற மலக்குகள் ஆற்றல் மிக்கவர்கள். அவருக்கு வலிக்காது, குனிஞ்சுட்டே இருப்பாரு, முதுகு வலிக்காது அவருக்கு, அது அவளே கிடப்பாரு, நெத்தி புண்ணா போவாரு அவருக்கு. அதான் அவருடைய டியூட்டி. ஒருத்தர் சூற வச்சுக்கிட்டே இருக்காரு ஊதுறதுக்கு. உலகம் படிச்ச காலத்துல இருந்து அழிகிற வரைக்கும் இருப்பாரு. அவருக்கு ஒண்ணுமே செய்யாது. ரொம்ப கை வலிக்குத, கொஞ்ச நேரம் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு அதெல்லாம் கேட்க மாட்டாரு. அப்ப இந்த ஆற்றல்ல வலிமையில வந்து நம்மளை எல்லாம் விட கூடியவர்கள் யாரு? மலக்குகள். மறைவான விஷயங்களை அறிந்து கொள்வதாயிருந்தா மலக்குகளுக்கு தான் அதிக சாத்தியம் இருக்கு. நம்மளை விட, நம்மளுக்கு இருக்கிறத விட மறைவான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் யாருக்குத்தான் இருக்கணும்? மலக்குகளுக்கு தான் இருக்கணும். இப்ப மலக்குகள்கிட்ட வந்து அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? நான் வந்து ஒரு எண்ணத்தை படைக்க போறேன். அவங்க வந்து இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, ஒரு ஹலீஃபாவை நான் என்ன செய்யறேன், பூமியில படைக்க போறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொன்ன உடனே அவங்க அப்ஜெக்ஷன் பண்றாங்க. அல்லாஹ் சொல்லும் போது எல்லாம் சேர்த்து சொல்லியிருக்கிறான், அதனால அப்ஜெக்ஷன் பண்றாங்க. எல்லாம் குழப்பம் பண்ற ஒரு படைப்பை படைக்க போறிய, பகுத்தறிவு கொடுத்து இது மாதிரி குழப்பம் பண்ற படைப்பை படைக்கிறிய, நாங்க தான் உன்னை தஸ்பீஹ் பண்ணிட்டு இருக்கிறோமே, நாங்க தான் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறோமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டான்? இன்னி ஆகும் ஆலா தாளமுன். அதுக்கு அல்லாஹ் சொன்ன பதில் என்ன? உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். உனக்கு என்ன நாளைக்கு நடக்கும் உனக்கு தெரியாது, எதிர்காலத்தில் உனக்கு தெரியாது, எனக்கு தான் அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. கடைசியில் அல்லாஹ் படைச்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உருவாக்கினான். கடைசியில் 2 பேருக்கு ஒரு டெஸ்ட் வச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிச்சுட்டாரு, எல்லாத்தையும் சொன்னாரு. மலக்குகளுக்கு ஒண்ணுமே தெரியல. அல்லாஹ் வந்து அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, சூரத்துல் பக்ராவுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது அந்த ஆரம்பத்திலே நினைஞ்சிடறான்ல, அது சொல்லி காட்டுறான். மனித குல தோன்றிய வரலாறு சொல்லும் பொழுது அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, ஆதமுக்கு எல்லா பொருள்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். சும்மா ஆரலகும் அலல் மலாய்க்கா, மலக்குகள் முன்னாடி கொண்டாந்து பிறகு நிறுத்தினான். ஃபகால அம்பி ஊனி பி அஸ்மாயி ஹாவுலாயி இன் குத்தும் சாதித்தீன், இதுக்கெல்லாம் பேர் நீங்க சொல்லுங்க, சில பொருள்களை காட்டி இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு மலக்குகள்கிட்ட கேட்டான். மலக்குகள் என்ன பண்ணிட்டாங்க? சுப்ஹானக லா இல்மலனா இல்லாம அல்லம்தனா, நீயா எங்களுக்கு சொல்லி கொடுத்திய, அதை தவிர ஒண்ணு எங்களுக்கு தெரியாத. நீ அவருக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிற தெரியுது, எங்களுக்கு நீ அவர் கற்றுக் கொடுத்துக்கும் போது நாங்க ஒட்டுக்கட்டு தெரிஞ்சுக்க முடியாது. எங்களுக்கு நீங்க கற்றுத் தந்தாதான் எங்களுக்கு தெரியும், அதை தாண்டி எங்களுக்கு தெரியாது அப்படின்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் கற்றுக் கொடுத்தது கரெக்டா நினைச்சிட்டாரு, ஒப்பிச்சிட்டாரு. மலக்குகளுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கல, அவர்களுக்கே உள்ள அறிவை பயன்படுத்தி இப்ப அல்லாஹ் வந்து ஆதம் என்னமோ சொல்லி கொடுக்குறான், இப்ப நம்ம இது பண்ணி அது கண்டுபிடிச்சாங்களா? கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் என்ன பண்ணிட்டான் அல்லாஹ்? அவன் தோத்து போனவன தைதா செய்யுங்கிறான். கடைசியில் வந்துட்டு அலம குள்ளக்கும் இன்னி ஆலமு கைப்ப சமாவாத்தி உள்ளர், வானம் பூமியில் உள்ள மறைவானது எனக்கு தான் தெரியும் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இப்ப நம்ம என்ன இல்லை விளங்கிறோம்னு கேட்டா, மலக்குகளை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அந்த மலக்குகளை எந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறானோ அந்த சின்ன வட்டத்தை தான் அறிவார்களே தவிர அதை தாண்டி வேற ஒன்று என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. இப்போ நம்ம எல்லாம் இங்கே கூடி இருக்கிறோம். இது ஜிப்ரீலுக்கு தெரியுமா? தெரியாது. மீகாயிலுக்கு தெரியுமா? தெரியாது. உங்களை விசாரிக்கிறதுக்கு இந்த முன்கரணைக்கு வரப்போற அவருக்கு தெரியுமா? அவர் அங்க போகும்போது உங்களை பத்தி அவருக்கு தெரியும். உங்களை கொண்டு வச்சவுடனே, என்னை கொண்டு வச்சவுடனே விசாரிக்க வருவார, அப்பதான் அவருக்கு உங்களை பத்தி தெரியுமே தவிர இப்ப நீங்க உங்களை வந்து சுத்திதான் இருப்பாரா? தெரியாது. என்கிட்ட இருக்கிற இந்த கிராமன் காத்திபின் என்ற எழுத்தர்களுக்கு உங்களை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது. உங்கள்கிட்ட இருக்கிற கிராமன் காத்திபினுக்கு என்னை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது. எனக்கான நியமிக்கப்பட்டவருக்கு அந்த நூட்டி தெரியும். அவர் வந்து உங்கள்கிட்ட உள்ள ஒரு செயலை அவரால் பார்க்க முடியாது. இப்படிதான் அல்லாஹ் படைச்சிருக்கான் என்பதை மலக்குகள் கொடுத்த வாக்குமூலத்துல தான் என்ன செய்யறோம், விளைக்கிறோம். மலக்குகளுக்கு முடியல. அதுதான் அல்லாஹ் சொல்றான், குல்லா யஅலமு மன் ஃபி ஸமாவாத்தி வல் அர்லி அல் கைப இல்லல்லாஹ். வானங்களிலும் சரி பூமிகளிலும் சரி, பூமியிலையும் சரி,
மறைவானது அறிகிறது அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல. இந்த மறைவானதை அறிந்து கொள்வதற்கு பாருங்க, மத்தவன்லாம் அறிகிறதுக்கு ஒவ்வொரு காரணிகள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கான். நம்ம கண்ணை கொண்டு அறிகிறோம், காதை கொண்டு அறிகிறோம். அதுக்கு ஒரு எல்லையை போட்டிருக்கான் அல்லாஹ். அந்த எல்லைக்கு உட்பட்டு அறிகிறதா மற்ற எல்லாத்துக்கும் நான் கொடுத்துருக்கவே தவிர, மறைஞ்சு இருக்குது பாருங்க, எங்க இருக்குன்னு என்னன்னு தெரியல, அதையும் அறியக்கூடிய ஆற்றலை வந்து நான் மட்டும்தான் வச்சிருக்கிறேன். அல்லாஹ் அப்படி சொல்றான். குல் சூரத்து நம்லு எறும்புங்கிற அத்தியாயத்துல 65வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், குல் லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்லில் கைப இல்லல்லாஹ். வானங்களிலும் பூமியிலும் மறைவானதை அல்லாஹ்வாகிய என்னை தவிர எவனும் அறிந்து கொள்ள முடியாது. மறைஞ்சு இருக்கிற அறிகிறது நான் மட்டும்தான். முடிஞ்சு போச்சு. மலக்களுடைய நிலைமை இது. மலக்குகளுக்கு அடுத்தபடியாக வலிமையான படைப்பு எது? மனுஷனா? இல்ல. மனுஷனை விட வலிமையான, மனிதனுக்கு பகுத்தறிவுல ஈக்குவலான ஒரு படைப்பு இருக்குன்னு கேட்டா ஜின்னுங்கிற ஒரு படைப்பு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இந்த ஜின் என்ற படைப்புக்கு மறைவான தெரியுமா? ஒரு ஜின்னுங்க இருக்குது. இங்க இருக்கிற அந்த ஜின்னுக்கு இதே நேரத்துல திருச்சியில ஒரு நடக்கிற தெரியுமா? அதுக்கு தெரியாது. இங்க இருக்கிற ஜின்னுக்கு அந்த பள்ளிவாசல்ல ஈத்கா பள்ளியில் என்ன நடக்கும் தெரியுமா? தெரியாது. அங்க போனா அது தெரியும். இங்க வந்து அது தெரியும். ஜின்கள் இங்க வரும், அங்க போய் இங்க போவோம். இங்க உட்கார்ந்துடுற ஜின்னுக்கு அந்த பள்ளிவாசல்ல என்ன இருக்குன்னு தெரியாது. இங்க உட்கார்ந்துடுற ஜின்னுக்கு அடுத்த வீட்டுல என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த ஜின்னு இங்க இருந்தால் இங்க உள்ள பார்க்கும். இதை தாண்டி போனா அதை பார்க்க இதை பார்க்காது. அப்ப அந்த ஜின்களுக்கு மறைவான விஷயங்களை அறிகிற ஆற்றல் எல்லாம் கொடுத்துருக்கானாங்கிறது நம்ம வந்து ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். குர்ஆன்ல நம்ம அப்படி அப்படின்னு சொல்றாங்க, ஜின்ன வச்சு ஏமாத்துறங்கிறவன் ஜின்னுக்கு மறைவானது தெரியும், அது திருடர்களை கண்டுபிடிச்சிரும், என்னன்னு அதுதான் மைப்போட்டு பார்க்குறாங்களாம். அப்போ இந்த ஜின்களை பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் என்ன? அவங்களுக்கு அறிவு இருக்குன்னு குர்ஆன் சொல்லுது, பகுத்து உணர்ற அறிவு இருக்குன்னு குர்ஆன் சொல்லுது, வணக்கத்தை கடமையாக்கி இருக்கலாம், ஆற்றல் அதிகமாக இருக்குன்னு குர்ஆன் சொல்லுது. ஆற்றல்லாம் என்ன? அந்த வலிமை. இதை எனக்கு தூக்க முடியும், அதை தூக்கிவிடும், அவ்வளோதான். இதை இடிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் சிரமப்படுவேன், சிரமம்லாம் இடி தள்ளிட்டு போயிடும். இதுதான் கொடுத்துருக்கானே தவிர மறைவானதை அறிகிற ஆற்றல் கொடுத்துருக்கானா? இல்லை. அதுக்கு அல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டுறான். பைத்துல் முகத்தஸ் தெரியுமில்ல, மஸ்ஜிதுல் அக்ஸா ஜெருசலத்தில் இருக்குது. அந்த பள்ளிவாசலுக்கு தான் இன்னைக்கு பெரிய போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது. நம்ம இழந்து நிற்கிறோம். ஒரு 2 பேரும் ஒரு இழந்தோம். 2வது சலாஹுத்தீன் ஐயூப் மூலமா அல்லாஹ் இணைஞ்சாத மீட்டான். இப்போ மறுபடியும் இழந்து நிற்கிறோம். அப்ப அந்த பைத்துல் முகத்தஸ்ங்கிற அந்த பள்ளியை கட்டினது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் ஆரம்பத்தில் கட்டினது. இப்போ இல்லை, இந்த வடிவம் இல்லை. இது முந்தி ஆரம்பம் உள்ள இந்த பள்ளிவாசல் இருந்த கட்டினது எப்படி காபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்களோ அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் இதை கட்டுறாங்க. பைத்துல் முகத்தஸை மறுநிர்மாணம், அது கூட மறுநிர்மாணம். என்ன 40 நாள் இரவில் தான் நல்லா கட்டப்பட்டுச்சுன்னு பெருமானார் சொல்றாங்க. காபத்துல்லா கட்டி 40 நாளைக்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் கட்டப்பட்டுச்சு. 40 நாள்ல கட்டப்பட்டுச்சுன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதையும் கட்டியிருக்கணும். காபா கட்டி முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து இங்க ஒண்ணு கட்டிருக்கணும்னு வழங்குது. புனர் நிர்மாணம். அது ஒரு நல்ல, எப்படி காபாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டியிருந்தா கூட புனர் நிர்மாணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க. அதே மாதிரி பைத்துல் முகத்தஸை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. புனர் நிர்மாணம் யார் பண்றா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பண்றாங்க. நல்லா எப்படி பண்றாருன்னா, அவருக்கு நல்லா ஜின்களை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்துருந்தான். அப்ப ஜின்கள்கிட்ட வேலை வாங்குறாரு. சீக்கிரம் முடியும், பக்காவ முடியும். அந்த காலத்துல இதெல்லாம் கிடையாது பாருங்க. சாரம் போட்டு ஏறுவாங்க, பெரிய உயரமா கட்டுறாங்க. அதெல்லாம் கஷ்டம் இல்லாம இது என்னஞ்சிரும், ஈஸியா கட்டிட்டு போயிடும்னு சொல்லி ஜின்கள் மூலமாகத்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை கட்டுறாங்க. எதை கட்டுறாங்க? பைத்துல் முகத்தஸை கட்டுறாங்க. கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அது வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு பெரும்பகுதி வேலை முடிஞ்ச உடனே, பெரும்பகுதி வேலை முடிஞ்சிருச்சு, ஆனால் வேலை கொஞ்சம் பாக்கி இருக்குது. அந்த நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மூத்த போயிடுறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டின சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிட்டாங்க? அல்லாஹ் வந்து ஜின்களை யாருக்கும் வரைப்படுத்தி கொடுக்கல. சுலைமான் இருக்காரு, அவர் கட்டுப்படணும்னு ஆக்கின உடனே பயந்துக்கிட்டு என்ன செய்யுது? ஜின்கள்லாம் கட்டுப்பட்டு நடக்குது. பள்ளிவாசல் வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஒரு பெரும்பகுதி எவ்வளோன்னு வரல, வேலை பாக்கி இருந்துச்சு, முடிஞ்சிருக்கு. முடிஞ்சு முடியாம இருக்கும் பொழுது அவர் மூத்தா போயிட்டாரு. இப்போ மூத்தா போன உடனே ஜின்களுடைய நிலைமை என்ன? இப்ப ஜின்கள் என்ன பண்ணனே, ஆள் மடைய போட்டான்னு நம்ம ஃப்ரீனுமே, நம்ம சுதந்திரமா போயிடலாம் அப்படின்னு போயிடக்கூடாது. அல்லாஹ் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி மௌத்தாக்குறான்னு கேட்டா, குர்ஆன்ல உள்ளது, நான் ஆயத்து நம்பர்லாம் சொல்றேன். எப்படி எல்லாம் மௌத்தாக்குறான்னு கேட்டா, அவரு கைத்தறி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, வச்சு நின்றுகிட்டு இருக்கிறாரு. நின்றுகிட்டு இருக்கும் போது மௌத்தாயிட்டாரு. கைத்தறி எதுக்கு வைக்கிறாரு? மூத்தாக்குறதுக்கு. அவருக்கு கைத்தறிக்கும் போது நின்றுடலாம், மூத்தா போனாலும். 3 காலம் ஆயிருதுல. 2 காலில் ஒருத்தர் நிற்க முடியாது, செத்த பிறகு. உசுரோட தான் 2 காலம் நீங்க நிற்க முடியும். நின்ற மணி மூத்தா போயிட்டு விழுந்துருவீங்க. 2 காலம் உங்களுக்கு நிற்க முடியாது. 3 காலில் நிற்கலாம். முக்காலில நீங்க செய்றீங்க இல்ல, முக்காலி பார்த்துருக்கீங்கல்ல, 3 காலில் நின்றும்ல, 2 காலம் வச்சா நிற்காதுதான். 3 காலம் ஆட்டமா ஓடுதுல, பேலன்ஸ் இல்லாம. 2 வீலர் பேலன்ஸ் பண்ணணும்.
அப்ப இது இந்த அன்னைக்குல இந்த 3 அது மாதிரி தான். அப்ப செத்து போனாலும் என்ன செய்யும்? நிக்க முடியும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை வச்சுக்கிட்டு நிக்கிறாரா, நின்ற மேனிக்கு மூத்தா போயிடுறாரு. மூத்தா போன உடனே ஜின்களுக்கு தெரியல. இந்த கண்காணிச்சிட்டு நிக்கிறாரு. இருந்தாலு மூத்தா போயிட்டாரு. கட்டுமான பணியை பார்வையிட்டுக்கிட்டு மூத்தா போயிட்டாரு. கட்டுமான வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஜின்கள் என்ன பண்ணிருச்சு? இருந்தாலும் நின்று பயங்கரமா கண்காணிச்சுட்டு இருக்கானதாலு விடக்கூடாது. இன்னும் பயங்கர காலம் நடந்துகிட்டு இருக்கு. நடந்து வேலை முடிகிற கட்டம் வரைக்கும் நிக்கிறாரு. அது ஏதோ நிக்கிறார். அது ஒன்னும் வழங்கல. இன்னும் இப்படி நிறுத்தது கொஞ்ச நேரமா என்ன ஆச்சு? உசுரோட இருக்காரா இல்லையா? ஒண்ணுமே தெரியல. கடைசியா வேலையெல்லாம் முடியுது. வேலையும் முடியுது. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த கரையானை விட்டு அறிக்கை விடுறான். அந்த இதை ஒரு காலை 2 கால மனுஷ காலை விட்டு கைத்தடி இருக்கு பாருங்க. கைத்தடியை வந்து கரையா அரிக்குது. கரையா அரிச்சு கொஞ்சம் குறைஞ்சவங்க போட்டு விழுந்துருச்சு. விழுந்துட்டாரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். முத்துன்னு கீழே விழுவுறாரு. கீழே விழுந்தவன தான் வந்து தொட்டு பார்க்குதோ என்னைக்கே மூத்தா போனது தெரியுது. ஆள் மூத்தா போய் நின்றுட்டு இருக்காரு. கரையா அரிச்சுல நம்ம இது பண்ணியிருக்குன்னு சொல்லி அது நல்லா சொல்ற மாதிரி குரான்ல சபாங்கிற சூறாவுல சூரத்து சபா 16வது வசனத்துல சொல்றான், பலம்மா கலைனா அலைகள் மௌத், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மௌத்தை நாம் விதித்த பொழுது மா தல்லகும் அலா மௌத்திஹி இல்லா தாவத்துள்ளர், அவர் மரணித்தரை ஜின்களுக்கு வந்து கரையான்கள் தான் சொல்லி கொடுத்தன. தாபத்துலனா பூமியில ஊந்து போடக்கூடிய பூச்சி வெட்டைகள், அவைகள் தான் காட்டி கொடுத்தன. எப்படி காட்டி கொடுத்தனா, கூட மின்சாத்தவு அவருடைய கைத்தடியை அந்த சாப்பிட்டு அரித்து காட்டி கொடுத்து விட்டது மௌத்தான செய்திய. பலம்மா ஹர்ர, சுலைமான் விழுந்த உடனே தபையனத்தில் ஜின்னு, ஜின்கள் புரிந்து கொண்டன. இதான் பாயிண்ட் நல்லா சொல்றது. அல்லவ் கானு யாலமூனல் கைப, மறைவான விஷயம் நமக்கு தெரிந்திருக்குமானால் மாலபிது பில்லதாபில் முஹீன், இப்படி ஒரு அலாவப்பட்டிருக்க வேண்டியது இல்லையே. தெரியாம போச்சு. அந்த மூத்தா போய் இருந்திருக்கு. அது இல்லை நமக்கு. இதுதான் வலிமை. வலிக்கிட்டீங்களா? உடல் வலிமை இருந்தே தவிர, இடிச்சு தள்ளுற வலிமை இருந்தே தவிர, இந்த இருக்காரு சுலைமா நின்றுட்டு தான் இருக்காரு. உசுறு இருக்குதா இல்லையான்னு தெரியல. எது தெரியல சின்னச்சு. இந்த மூத்தா போன செய்தி அன்னைக்கே தெரிஞ்சிருச்சுன்னா இத்தனை நாள் போட்டு கஷ்டப்பட்டு இருந்திருக்கோம். இந்த அன்னைக்கே மண்டை போட்டு இருந்திருக்காரு. நம்ம இவ்வளவு நாள் போட்டு பயந்துக்கிட்டு இவ்வளவு வேலையை பார்த்துருக்கிறோமே, இவ்வளவு அதாவப்பட்டிருக்கிறோமே அப்படின்னு ஜின்கள் சொன்னதான். அல்ல அந்த ஜின்களை வந்து மறைவானது தெரியும்னு மக்கள் நம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, அப்படிலாம் ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஜின்களே தங்கள் வாயினால வாக்குமூலம் கொடுத்தபடி எடுத்து காட்டுறான்லாம். எப்படி கேட்டான்? அல்லவ் கானு யாலமூனல் கைப், மறைவான விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்குமையானால் மாலபிது பில்லதாபில் முஹீன், இந்த இழிவுபடுத்துற ஒரு வேதனையில நம்ம மாட்டிருக்க மாட்டோமே. 3 நாள் தேவையில்லாம கஷ்டப்பட்டு போயிட்டோமே, அன்னைக்கே தப்பிச்சு ஓடி போயிருக்கலாமே அப்படின்னு ஜின்கள் சொன்னது. என்ன வழங்குதே? மனிதனை விட ஆற்றல்ல வலிமையில கண்மூடி திறப்பதற்குள்ள எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வலிமை பெற்றிருந்த ஜின்களுக்கு என்ன தெரியல? மறைஞ்சு இருக்கிறது தெரியல. கிட்டத்தான் இருக்குது. ஒண்ணு உசுரோட வேலையாங்க தெரியல. கொஞ்சம் தூரத்துல இருந்திருப்பாரு. கண்டுபிடிச்சிக்கிற முடியல. அதுல மறைவாக நமக்கு தெரியாம போச்சே சொல்றாங்க. அப்ப என்ன விளைக்கிறனே? ஜின்னாகவே இருந்தாலும் சரி, மனுஷனை விடுங்க, ஜின்களாக இருந்தாலும் சரி, அவைகள் எங்க போய் ஆஜராகிறார்களோ அதுதான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர, ஆஜராகாத ஒன்றை அவர்களால் ஜின்களால் அறிந்து கொள்ளவே முடியாது என்பதற்கு இந்த சூரத்து சபா என்ற அத்தியாயத்துல உள்ள 16வது வசனம் பெரிய சான்றா இருக்குது. இன்னும் சொல்ல போனா, மறைவான விஷயங்களை அறிந்து கொள்ளணும்னு சொன்னா அதற்கான அதிகமான வாய்ப்பு பெற்றவர் சுலைமான் நபி தான். சுலைமான் நபிக்கு வந்து ஒரு அதிசயமான ஒரு ஆற்றல்கள் நல்லா கொடுத்துருந்தான். அதாவது மனித சக்திக்கு கற்பனை பண்ண முடியாத ஆற்றலை எல்லாம் நல்லா கொடுத்துருந்தான். என்னென்ன ஆற்றலாம் கொடுத்துறான்? யா யுஹன்னாஸ் புல்லிம்னா மன்டிகத்தைர், பறவை பேசுகின்ற மொழிகள் எல்லாம் எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது சுலைமான் நபி சொல்றாங்க. அதெல்லாம் எறும்பு பேசணும்லாம் அவருக்கு வழங்கியிருக்கு. எறும்பு தமக்குள், அதுக்குதான் எறும்புட்ட ஒரு அத்தியாயம். எறும்பு பத்தி ஒரு சம்பவம் வருது. அது சுலைமான் நபியுடைய தொடர்புடைய சம்பவம் தான். அவை பேசிக்கொண்ட செய்திகள் எல்லாம் யாருக்கு தெரியுது? சுலைமான் நபிக்கு விளங்குது. என்ன இந்த மாதிரி பேசிட்டு அந்த சுட்டுக்குருவி நம்மளை பத்தி பேசுற மாதிரி தெரியுது. இப்படி எல்லாம் அவர் கண்டுபிடிச்சிட்டு வரான். அவைகள் பறவைகள் தமக்குள்ள பேசிக்கொள்ளக்கூடிய மொழிகளை எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஒரு கலை அல்லாஹ் நினைஞ்சிருந்தான் அவருக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். அதே மாதிரி வந்து அவருக்கு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். இது மாதிரி பெரிய பெரிய ஆற்றல்கள்லாம் அவருக்கு இருந்துச்சு. அப்ப சுலைமான் நபிக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்தும் கூட அவர் மறைவான அறிந்து கொண்டிருந்தாரா? ஒரு நபியா பார்க்கணும்ல. மறைவான செய்திகளை நீங்க யார மகான் அறிகிறாங்க, அவங்க அறிகிறாங்க, மூத்தா போன பிறகு அறிந்து கொள்கிறார் நினைக்கிறீங்களே. அப்ப சுலைமான் நபிக்கு வந்து உசுரோடு இருக்கும்போது அவர் வந்து அறிந்து கொண்டாரா? இல்ல. இது வந்து சூரத்து நம்ல 20ல இருந்து 23 வரைக்கும் பாருங்க.
ஏறுமுக அத்தியாயத்துல 20ல இருந்து 23 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அழகான இது அதாவது அந்த ஹுது பறவை, அதாவது மரங்கொத்தி பறவை, மரங்கொத்தி பறவை ஒண்ணு இருக்குது. அந்த பறவை என்ன செய்யறாரு, ஒரு பகுதிக்கு சுலைமான் நபி அனுப்புறாரு. போனா அது காண லேட் ஆயிடுச்சு. ஒருத்த தயிர அந்த மரங்கொத்தி பறவையை அவர் காணவில்லை. உக்கால மாலி லா அரல் ஹுதுஹுத, அந்த ஹுதுஹுது பறவையை நான் காணல, எங்க அது போச்சு? அம்கான மினல் காயிபீன், அல்லது ஓடி போய் விட்டதா? லவ் அதிபனஹு அதாபன் ஷதீதன், அந்த பறவை வந்தோன்னு நான் கடுமையாக அதை நெஞ்சிருப்பேன், அது வந்து வேதனைப்படுத்துவேன். சொல்லிக்கிறாம ஓடி போயிடுச்சு அந்த பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவைலாம் நல்லா வசப்படுத்தி கொடுத்தோம்னா, இந்த ஹுதுஹுதுங்கிற பறவை வந்து ரூட் எடுக்கிறதுக்காக வேண்டி அங்க போய் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு சொன்னா அது பறந்து போயிட்டு வந்து ஒரு மெசேஜை வந்து சொல்லும் அதனுடைய பாஷையில. அதெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். அதை நம்ம நம்பணும். அப்ப அவளை ஏத்தி என்னி சுல்தானின் முபீன், அது தெளிவான ஏதாவது ஒரு மெசேஜோட வரணும். இல்லாம அது லேட்டா கேட்டா வந்துச்சிங்கன்னா அதை நான் வந்து தண்டிப்பேன் அப்படின்னு சுலைமான் சொன்னார். ரொம்ப நேரம் ஆன பிறகு அது வந்துருச்சு. இந்த பறவை வந்தவுடனே அகத்து விமானம் துகைத்துபி, உனக்கு தெரியாத ஒரு செய்தியை நான் தெரிஞ்சு வந்திருக்கிறேன். ஒஜித்துக்கமின் சபையின் பி நபையின் யகீன், சபை என்ற நகரத்திலிருந்து உறுதியான ஒரு செய்தியோடு நான் அணைஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன். அங்க ஒரு பொம்பளை சபைங்கிற ஊர்ல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஆம்பளைலாம் ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், பிரம்மாண்டமான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறான், அந்த நியூஸ் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது விஷயம். இது என்ன கவனிக்கணும்னு கேட்டா, ஹுதுங்கிற அந்த பறவையை காணா, எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல, எங்க போச்சு இது தெரியலையே, வரணும் பாத்துக்கிறேன் உள்ளன்னு தேடிட்டு இருக்கோம், காணலையேங்கிறார். அப்ப ஒரு நபியா இருக்கிறாரு, இந்த பறவை எங்க இருக்குது, இப்ப எதுக்கு போயிருக்குது, என்ன டியூட்டியை பாக்குறதுக்கு போயிருக்கு அவரு தெரியல. சரி, பக்கத்துல ஒரு நாடு இருக்குது, அங்க ஒரு ராஜ்யம் நடக்குது, அந்த ராஜ்யத்துல ஒரு பெண்ணு ஆட்சி பண்றோம், பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனத்தை வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மெசேஜ் இவருக்கு தெரியுதுன்னா தெரியல. ஏன் தெரியல? அந்த பறவையே சொல்லுது, உனக்கு தெரியாத ஒரு நியூஸ் நான் உனக்கு கொண்டு வர்றேன், அகத்துக்க விமானம் துகைத்து பிஹி, உனக்கு தெரியாத ஒரு செய்தி நான் கொண்டு வந்திருக்கிறேங்கிறாங்க. அந்த பறவை சொல்லுது. அப்ப இந்த சுலைமான் நபி இவ்வளவு பெரிய ஆட்சியை வச்சிருக்க சுலைமான் நபிக்கு இன்னொரு சபாண்டு ஒரு நகரம் இருக்கிறதோ, அங்க ஒரு நாடு இருக்கிறதோ, அங்க ஒரு ஆட்சி இருக்கிறதோ, அங்க ஒரு பெண்மணி அங்க ஜனாதிபதியா இருக்கிறதோ, இந்த மெசேஜ் எதுவுமே அவர் கண்டுபிடிக்க முடியல. அவர் இருக்கிறார், ஒரு ஆட்சியாளராக இருக்காரு, ஒரு உலகத்தை கட்டி ஆளக்கூடிய பவர் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அவர் பார்வைக்கு அப்பாற்பட்டு ஒரு நாடும் இருக்குது, உலகத்தை கட்டி ஆண்டாரு. அவர் கண்ணுக்கு தெரியாத இவரு ராஜாவா இருக்காரு, அங்க பார்த்தா இன்னொரு ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இன்னொரு ராஜ்யம் நடக்கிற விஷயத்த வந்து இந்த பறவை மூலமாகத்தான் அவர் அறிந்து கொள்ள முடிஞ்சே தவிர அதுக்கு முன்னாடி அறிந்து கொள்ள முடியல. அப்ப இதான் அறிந்து கொள்ற ஆற்றல். ஏன் முடியல? அவர் பார்க்கல. ஒண்ணு பார்க்கணும், அல்லது பார்த்தவர்கள் வந்து சொல்லி கேட்கணும், அப்பதான் அறிந்து கொள்ள முடியும். அந்த வழிமுறை இல்லாதனால அது மறைவான விஷயங்கள். இப்ப சுலைமான் நபி அது மறைவா இருந்ததுனால அவருக்கு தெரிய முடியல. நீங்க சூரை யூசுஃபை படிங்க, யூசுஃப்ங்கிற அத்தியாயம் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தகப்பனாரு யாரு? யாக்கூபு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தகப்பனாரு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூபுக்கு பேர் தான் இஸ்ராயேல்ங்கிறது. அது யாக்கூபுடைய தகப்பனார் இஸ்ஹாக்கு, இஸ்ஹாக்குடைய தகப்பனார் இப்ராஹிம். என்ன வழிமுறைன்னு பாருங்க, இப்ராஹிமுடைய மகன் இஸ்ஹாக்கு, இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூபு, யாக்கூபுடைய மகன் யூசுப். இப்படி ஒரு அருமையான நபிமார்களுடைய பாரம்பரியம், ஒரு பாரம்பரியமா வந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பாரம்பரியத்துல வந்த யாக்கூப் நபிக்கு, இப்ராஹிம் நபியுடைய பேரனுக்கு அல்லாஹ்வால் நற்செய்தி வழங்கப்பட்டு கொடுக்கப்பட்டவர். இந்த யாக்கூப் நபி கூட இஸ்ஹாக்கு கொடுக்கும் போது எல்லாம் நற்செய்தி கொடுக்குறான். வஷர்னாஹு பி இஸ்ஹாக வமின் வராஇ இஸ்ஹாக யாக்கூப், இஸ்ஹாக்கு பற்றியும் நற்செய்தி சொன்னோம், இஸ்ஹாக்குக்கு யாக்கூப் பிறப்பார் என்ற நற்செய்தியும் அவன் செஞ்சோம் சொன்னோம் அப்படின்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு சிறந்த நபி. அவர் பேர்ல ஒரு சமுதாயம், இஸ்ரவேலர் ஒரு சமுதாயம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபிக்கு அவருடைய மகன் யூசுப், அந்த கூட பிறந்தவர்களால் அவர் வந்து கடத்தப்பட போற விஷயம் தெரியல. கடத்திட்டு போயிட்டாங்கல்ல, தாப்பனாரு 12 பிள்ளைங்க 11 பேரும் சேர்ந்துக்கிட்டு யாரை கடத்துறாங்க? யூசுப் நபியை கடத்துறாங்க. என்ன சொல்லி கடத்துறாங்க? ஆடுமைக்கு என்ன கூட்டிட்டு போறாங்க. இவருக்கு மறைவான விஷயம் தெரிஞ்சிருந்தா, என்ன ஆடுமைக்கு ஏமாத்த பாக்குறியா, ஆடுமைக்கு என்ன கூட்டிட்டு போய் நீ காய் பண்ண திட்டம் போட்டுருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அவருக்கு தெரியல, கடத்திட்டு போயிட்டாங்க. யாக்கூப் நபி பெரிய நபி, சிறந்த நபி, அவர் வழியாகத்தான் ஏராளமான நபிமார்கள் தோன்றிருக்கிறாங்க. யாக்கூப் நபி வழியாகத்தான் எல்லாம் யாக்கூப் நபியுடைய வாரிசு தான். தாவூது, சுலைமானு, எல்லாமே ஜக்கரியா, யஹ்யா,
எல்லா நபிமார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்துக்கும் மூளை யாருன்னு பார்த்தீங்கன்னா யாக்கூப் நபி. யாக்கூப் நபியுடைய வழிமுறையில தான் அம்புட்டு பேர் வர்றாங்க. இஸ்ஹாக் வழியில வந்தது ஒரே இவர் மட்டும்தான், இஸ்மாயில் மட்டும்தான். இப்ராஹிமுக்கு இந்த மகன் இஸ்ஹாக்ங்கிற மகன் வழியாகத்தான் எல்லா நபிமார்களும் பிறக்கிறாங்க. இப்ப இவ்வளவு பெரிய சிறந்த நபிக்கு அவர் ரொம்ப நேசிக்கிற ஒரு மகனை ஆடு மேய்க்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட பிறந்தவங்க ஆடு மேய்க்க கூட்டிட்டு போகலைங்கிறது தான் உண்மை. கொண்டு போய் அவரை கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க, இது உண்மை. ஆனா தெரியல. கூட்டிட்டு போயிட்டாங்களா, கூட்டிட்டு போய் கிணத்துல தள்ளிவிட்டாங்க. கிணத்துல தள்ளிவிட்டு ஒரு ஆட்டை அறுத்து அந்த ரத்தத்தை சட்டையில நுழைச்சி சட்டையை கொண்டு வர்றாங்க. இப்ப ஜாவு பிதமின் கதிபின், பொய்யான ரத்தத்தை கொண்டு வந்தார்கள். அந்த காலம் லேப் டெஸ்டா இருந்துச்சு. இது மனுஷ ரத்தம் ஆற்று கண்டுபிடிக்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரத்தத்துல முக்கி உங்க மோனை கூட்டிட்டு போனோமா, ஓனாய் வந்துச்சா, தின்னுட்டு போச்சு, இந்த இருக்க சட்டையில் ரத்தம் மட்டும் பத்தியலான்னு சொல்லி அத்தாட கொண்டா கொடுக்குறாங்க. சரி நீங்க போய் சொல்றாங்க, இது ஓனாய் திங்கிற, இது மனுஷ ரத்தமும் இல்ல, சட்டையை கொண்டாந்து கொடுக்குறாங்க. சட்டையை கொண்டாந்து கொடுத்தா அப்ப கூட அவருக்கு என்ன செய்ய முடியல, இது இவங்க கொண்டு விட்டாங்க, இதை குணத்துக்கு தள்ளிவிட்டாங்க, கண்டுபிடிக்க டாக்டர் விளையாடுற ஒன்றும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறியா, சொல்ல வேண்டியதான அவரு. ஏன் கண்டுபிடிக்க ஒரு நபி தான், அவருக்கு அப்பாற்பட்டு ஒரு காட்டுல கொண்டு நடக்குது. இது காட்டுல நடக்கிற செய்திய இந்த நபியால கண்டுபிடிக்க முடியல. கணத்துல தள்ளிவிட்டாங்க. கணத்துல தள்ளின பிறகு அவர் அங்க போறாரு, இங்க தூக்கிட்டு போறாங்க, வைக்க போறாரு, எகிப்துக்கு போயிட்டாரு. ஒன்னும் அவர் தெரியாது. மகன் எங்க இருக்கான்னு தெரியல. நொந்து 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 அழுகுறாரு. அழுது கண்களே போயிடுச்சு. அல்லாஹ் அப்படி சொல்றான் குர்ஆன்ல. அவர் எந்த அளவுக்கு அழுதுருக்காருன்னா, இங்க மகன் நல்ல நிலையில் இருக்கிறாரு, இவர் அழுதுட்டு இருக்காரு. என்னாச்சு தெரியல, இந்த புள்ள போய் உடனே கெடுத்து விட்டாங்களே, சாவடிச்சு விட்டாங்களே, என்னாச்சுன்னு தெரியலையே, இப்படின்னு புலம்பி 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 பண்றாரு. இப்படி ஒண்ணுமே தெரியல. அதே மாதிரி யூசுப் நபி, அவர் ஒரு நபி தான், நபியா தான் இருக்கிறாரு. அவருக்கு என்ன தெரியல, இந்த அரண்மனைக்கு நம்ம போனோம்னா இந்த பொம்பளை ஒருத்தி இருக்கிறா, அவ நம்மளை கெடுக்க பாப்பா, நம்ம மேல பழி தூக்கி போடுவா, அப்புறம் நம்மளை ஜெயிலில் தள்ளுவாங்க, நம்ம ரொம்ப நாள் ஜெயிலில் இருக்கணும். தெரிஞ்சா தெரியல, வாடு போயிட்டு இருக்காரு. எல்லாம் நடக்க வேண்டிய நடந்துட்டு இருக்கு. யூசுப்ங்கிற ஒரு நபி தான், அவருக்கு தெரியல ஜெயிலுக்கு போனாரு. ஜெயிலுக்கு போற முன்னாடி தெரியல, இந்த அரண்மைக்கு போயிடக்கூடாது, போடணும் மாட்டிக்கிட்ட லைஃப கூடாது அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யல, அவரு தெரிஞ்சுக்க முடியல. சூரா யூசுப்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒருத்தருக்கு தெரியல. என்ன செய்யல, யாக்கூபுக்கு தெரியல, யூசுஃபுக்கு தெரியல, நபிமாரோடு தெரியலங்கிறதுக்கு அவ்வளவு தெளிவான சான்றுகளா இருக்கு யூசுப் சூரா படிச்சீங்கன்னா. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு அப்புறம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய கதை அப்படி இருக்குது, யூசுப் நபியுடைய கதை அப்படி இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் நம்ம அளவுகளை பெரிய அளவுகளை எடுத்துக்கிறோம். மறைவான விஷயம் தெரிகிறதா இருந்தா, அப்படி ஒரு வல்லமை ஆற்றல் எல்லாம் கொடுக்கறதா இருந்தா, அவனுக்கு ரொம்ப விருப்பமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்துருப்பான். அதை முக்கியமா எடுத்துக்கணும். எந்த நபியும் கொடுக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காவது நீங்க மறைஞ்சதெல்லாம் அறிஞ்சிக்கலாம், மறைவான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலான்னு எல்லாம் கொடுத்தானா, கொடுக்கவே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ ஆல இம்ரான்ல 44. ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ وَمَا كُنْتَ لَدَيْهِمْ إِذْ يُلْقُونَ أَقْلَامَهُمْ أَيُّهُمْ يَكْفُلُ மரியம் وَمَا كُنْتَ لَدَيْهِمْ إِذْ يَخْتَصِمُونَ. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்க அம்மா நேர்ச்சி பண்ணாங்கல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நேர்ச்சி பள்ளியாசலுக்காக பைத்துல் முகத்தஸ்ல பணி செய்யறதுக்காக வேண்டி நேர்ச்சி பண்றாங்க. பொம்பளை பிள்ளையா போச்சு பரவாயில்லைங்கிறாங்க. அந்த மரியமை யார் எடுத்து வளர்ப்பது என்பதுல நிறைய பேர் போட்டி போடுறாங்க. அங்க இருக்கிற நல்ல நான் வளர்க்குறேன் அந்த சின்ன குழந்தையா இருக்கிற மரியமை எடுத்து வளர்க்கறதுக்கு போட்டி போடுறாங்க. அதெல்லாம் சொல்லி காட்டுறான். அன்னைக்கு மரியமை வளர்ப்பதற்காக வேண்டி போட்டி போட்டாங்களே, அந்த இடத்துல நபியை நீ இருக்கல, முகமதே நீ அந்த இடத்துல இருக்கல. அப்ப என்ன நினைச்சு உனக்கு தெரியாது. அவர்கள் இந்த மரியமை யார் வளர்ப்பதுன்னு சண்டை போட்டுக்கிட்டாங்களே, அந்த சண்டை உனக்கு தெரியாது. நாம் தான் உனக்கு மறைவான செய்தி சொல்லி தர்றோம், அதனால உனக்கு தெரியும். ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ இது மறைவான செய்திகள். நூஹைஹி இலைக்க உமக்கு நாம் வஹி மூலம் இதை அறிவிக்கிறோம். அதனால இதுக்கு உனக்கு தெரியவே செய்யாது. உனக்கு சொல்லி தந்ததாக தெரியுது. அல்லாஹ் எதை மறைவா உள்ளது இருக்குன்னு சொல்லி தந்து விட்டானோ அது தெரியுமே தவிர சொல்லித்தரப்படாத விஷயங்கள் தெரியாது என்பதை இந்த வசனத்துல இருந்து தெரியுது. இது மாதிரி விஷயத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, சொல்லி தந்தா தெரியும்ல, சொல்லி கொடுத்துப்பான், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பான். மறைவான் அம்புட்டையும் சேர்த்து நினைப்பான், அல்ல ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருப்பான் அப்படின்னு ஒரு விதண்டாவாதம் யாராவது பண்ணுவார்களேயானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்ல சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். அன்னாம் 50 கால்நடைகள்ங்கிற சூறாவுல 50வது வசனம், குல்லா கூலுலக்கும் இந்தி ஹசாயினுல்லா
அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன என்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று சொல்லிட்டு போய் மக்கள்கிட்ட போய் சொல்லணுமா? யார் சொல்லணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து அல்லாஹ் சொல்ல சொல்றான். எப்படி சொல்ல சொல்றான்? நான் ரசூலா தான் வந்திருக்கிறேன். வானம் பூமியுடைய பொக்கிஷம் இருக்குதே, அந்த பொக்கிஷம் எல்லாம் ஹசானாவெல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இரண்டாவது, வலா அலமுல் கைப், மறைவான செய்திகளை நான் அறியவும் மாட்டேன். அல்லாஹ் சொல்ல சொல்றான். நபியை நீ போய் சொல்லணும், மக்கள்கிட்ட தெளிவா சொல்லிவிடு. என்னமோ உன் மேல முகபத்து வச்சுக்கிட்டு எல்லாம் மறைவானதான் தெரியும்னு ஒரு ஆளு சொல்லிடக்கூடாது. ஒருத்தன் ஒரு பக்கம் கடமையை எதிர்க்கிறான், இன்னொரு கூட்டம் உன் மேல உசுரை வச்சிருக்குது. அந்த கூட்டம் என்ன நினைச்சிடக்கூடாது? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதுதான், மறைவு அவனுக்கு தெரியுதுன்னு செய்யும், அப்படி நினைச்சிடக்கூடாது. அதுக்காக நீ என்ன பண்ணணும்? போய் வலா அலமுல் கைப், மறைவான விஷயத்தை நான் அறிய மாட்டேன் சொல்லிவிடு. வலா அகூல் லக்கும் இன்னி மலக், நான் ஒரு வானவர் என்றும் நான் உங்களிடத்தை சொல்லவில்லை. நான் மலக்கு இல்ல. என்னிடத்துல எந்த கஜானாவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய கஜானா அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. எனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. வலா அலமுல் கைப், மறைவானதும் எனக்கு தெரியாது. இந்த 3 செய்தியும் போய் சொல்லு. மக்கள்கிட்ட போய் உன்னைய பத்தி உன்னுடைய நிலைமை என்ன, தகுதி என்னங்கிறத இதான் உனக்கு சொல்லு போய் அப்படின்னு தரலாம். அத்தபியு இல்லாமா யூஹா இலைய, எனக்கு வஹியாக வருகிறதை தான் நான் பின்பற்றுகிறேன். அவ்வளவுதான், வேற விஷயமே தவிர மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லிவிடும். இப்ப என்ன வழங்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், மறைவானது எனக்கு தெரியாதுன்னு தெளிவா போய் மக்கள்கிட்ட சொல்லணும். அதே மாதிரி சூரத்துல் ஆராஃப்ல 188வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், குல், நபியே நீங்க சொல்லுங்கள், லா அம்லிகுலி நஃப்ஸி லர்க்கும் நஃபாம் வலா லர்ரா, எனக்கு நான் என்னமோ உங்களுக்கு என்னமோ செய்ய போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல, எனக்கே நான் நன்மை செய்து கொள்ளவோ தீங்கிழைத்துக் கொள்ளவோ அதிகாரம் படைத்தவன் அல்ல. சொல்லுவை மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்? என்னமோ நீ அல்லாஹ்வுடைய தூதர்னு அல்லாஹ் வச்சிட போறாங்க, உன்னே போய் கடவுள் ஆக்கிட போறாங்க. ஈசா நபியை பண்ண மாதிரி உன்னே ஆக்கிவிட்டு தொலைச்சிடக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணணும்? மக்கள்கிட்ட போய் சொல்லு. எப்படி சொல்லணும்? லா அம்லிகுலி நஃப்ஸி நஃபஅம் வலா லர்ரா, எனக்கே பயன் தந்து கொள்ளவோ எனக்கே நான் வந்து தீங்கிழைத்துக் கொள்ளவோ நான் சக்தி பெற்றவன் இல்லை. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதை தவிர. அல்லாஹ் நான் தானே, அதை தவிர மற்றபடி நான் எனக்குள்ள நல்லது எல்லாம் நான் செஞ்சுக்கிற முடியுமா? எனக்கு என்னென்ன நல்ல நான் என்னென்ன விரும்புறேனோ அதெல்லாம் செஞ்சுக்கிற முடியாது. முடிஞ்சு இருந்தாங்க. ஆம்பளை பிள்ளை வேண்டு எவ்வளோ ஆசைப்பட்டாங்க. ரொம்ப காலம் எல்லாம் கொடுக்கல, கொடுத்தான், நான் எடுத்துக்கிட்டான். எடுத்தா இப்ப என்ன இன்னொன்று உண்டாக்கிட்டு போறேன்? அதெல்லாம் முடியாது. எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை நானா உண்டாக்கணும் உண்டாக்க முடியுமா? லா அம்லிகுலி நஃப்ஸி, எனக்கே நான் சக்தி பெற்றவன் இல்லை. நஃபஅன், பயன்களை சேர்த்துக் கொள்வதற்கோ, வலா லர்ரன், தீமைகளை உண்டாக்கி கொள்வதற்கோ எனக்கே நான் சக்தி பெற்றவன் இல்லை என்று சொல்லிவிடுங்கள். அது மட்டும் சொன்னா பார்த்தாதான். வலவ் குன்து அலமுல் கைப், மறைவான விஷயங்களை நான் அறிந்திருப்பேனையானால் லஸ்தக்ஸர்து மினல் கைர், நன்மையான விஷயங்களை நான் அதிகமாக சேகரித்திருப்பேன். ஒமா மஸ்ஸனிய சூ, எனக்கு எந்த கேடுமே வந்திருக்காதே. இன் அன இல்லா நதீருன் பஷீர் லிகௌமின் யூமினூன், நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடியவனாகவும் எச்சரிக்கை செய்பவனாகவும் தான் நான் இருக்கிறேன். என்ன வழங்குது? இப்ப அல்லாஹ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்ல சொல்றான். மக்கள்கிட்ட என்ன சொல்ல சொல்றான்? மறைவானது எனக்கு தெரியுதுன்னு வைங்க, எனக்கு ஒரு கேடு வந்திருக்க கூடாது. மறைவானது தெரிஞ்சா எனக்கு ஒரு துன்பம் வந்திருக்காது. எல்லா நல்லதும் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். எல்லா கெட்டதுல இருந்து நான் விலகி கொள்வேன். இப்ப நான் இருக்கேன்னு வைங்களேன், என்னைய ஒரு ஆளு முதுகுக்கு பின்னாடி கத்தி எடுத்து குத்த வர்றாரு, அது மறைவானது. கண்ணுக்கு முன்னாடி இருந்தா மறைவானது இல்ல, முதுகுக்கு பின்னாடி இருந்தா மறைவானது. மறைவானது எனக்கு தெரிஞ்சா அப்படி குத்த வரும்போது அப்படி விலகிக்கிடுவேன். இதெல்லாம் வந்து குத்துவாரு, அதுங்கதா ஏன் மேல குத்த முடியாது. அப்ப மறைவானது தெரிஞ்சு இருந்தா ஒரு துன்பமும் வந்திருக்காது. மறைவானது எல்லாம் எனக்கு தெரியுதுன்னு வைங்க, என்ன ஏதாவது யாராவது செய்ய முடியுமா? நெருங்க முடியுமா? அறுவலை எடுத்து வந்தாலும் எனக்கு தெரியும், அந்த வீட்லயும் புறப்பட்டான், இப்ப அறுவலை எடுத்துட்டு வர்றான், இந்த டைம்ல வந்துகிட்டு இருக்கிறான், நம்ம இந்த தூருக்கு போயிருவோம், நான் வேற தூரம் நிற்பேன். இங்க இப்படிதான் வந்துட்டு இருக்காங்க, துப்பாக்கி கூட வர்றான், நம்ம வந்து என்ன செய்வோம், இங்கிட்ட தேடி வந்துகிட்டு இருக்கான். இப்ப நான் அப்படி பார்த்துருவேன் எனக்கு மறைவானதையும். அப்ப ஏதாவது செய்ய முடியுமா என்னைய? உங்களுக்கு மறைவானது தெரிஞ்ச உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியுமா? யாருக்கு தெரிஞ்சாலும் யாரும் பண்ண முடியாது.
மறைவானது ஒருவர் தெரிந்து வைத்திருந்தாரையானால் அவருக்கு எந்த துன்பமும் அணுகவே அணுகாது. எல்லா துன்பத்திலும் அல்லாஹ் கொடுக்கிற துன்பம் வேண்டாம் அணுகுமே தவிர மனிதர்கள் வழியாக வருகிற எல்லா துன்பத்தில இருந்தும் அவர் என்ன செய்யலாம், தப்பிச்சிடலாம். பாம்பு நெறிஞ்சு வருது, கால் கிட்ட வந்துச்சு, கொத்துறதுக்கு வந்துருச்சு, எனக்கு மறைவான தெரிஞ்ச கொத்துமா அது, வாங்க வாங்க எதை பார்த்துட்டு இருக்கிறது, காலில் நவட்டிக்கிறோட அவ்வளோதான். அப்படி ஓடும்போது இந்த இடத்துல அது வாய் வரும்னு கேட்டது அங்கே நவட்டிக்கிறோம் காலை, அது எதில் முட்டிக்கிறேன், இது நடக்குமா இல்லையா? அல்லாஹ் லாஜிக் சொல்றான் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள லாஜிக்கா சொல்றான். மறைவான தெரியாது மட்டும் சொல்லாத, எனக்கு மறைவான தெரிஞ்சு இருந்தா ஒரு துன்பம் எனக்கு வந்திருக்குமா, இல்ல நன்மையை செஞ்சிருக்க மாட்டேனா? அப்படி நடக்கலையப்பா, என்னை அடிச்சீங்களே, முன்னாடி எனக்கு தெரியலையே, ஒட்டகத்தினுடைய குடலத்துக்கு சைதா செய்யும்போது வச்சீங்களே, முதல்ல தெரிஞ்சு நவட்டிட்டு போன கருத்தை தெரியலையே, கல்ல உடைச்சிங்களே தெரியலையே, முதல்லயே தாய் புள்ள போய் ரத்தம் சொட்டு அடிச்சிங்களே, தாய்வுக்கு போனா ரத்தம் சொட்டு அடிப்பாங்க தெரிஞ்ச வேஸ்டா நான் வருவேனாங்க, தாய்வுக்கு வந்தா இவன் கெதி ஒரு மேல ஏத்துக்கிற மாட்டான்னா இதுக்கு வேஸ்டா நான் அங்க வர்றேன், என்ன அனுப்பிங்கன்னு தெரியுமே, குறைஞ்சபட்சம் கல்லை விட்டு எரியும் போதாவது அந்த கல்லுக்கு தான் வருது, இந்த இத்தனை டிகிரியில் வருதுன்னு விளைவிக்கிற மாட்டேனா? தெரியலையே. விஷம் கொடுத்துருச்சு ஒரு பொம்பளை, ஆட்டை கொடுத்து ஆட்டி எரிச்சிட்டு விஷத்தை கலந்து கொடுத்துருச்சே, தின்னு விட்டாங்க தெரியலையே, எவ்வளவு நடந்திருக்குது. அப்ப மறைவானது தெரியலையே. உகது போறல ஒரு மலைவணி வாரத்தில் நிப்பாட்டி வைக்கிறாங்க கணவாயில, ஒரு சகாபாக்கள் கூட்டத்தை யார் நவரக்கூடாது, இவங்க விலைக்கு போயிடுவாங்கன்னு தெரியலையே, முன்னாடியே இவங்க விலைக்கு போயிடுவாங்க, அந்த வழியா ஹாலிட்டு முன் வழி நுழைவாரு, நுழைஞ்சு கட்டிய தோல்வியா மாறு, நமக்கு பெரிய இழப்பு ஏற்படும், தெரியலையே. இது தெரிஞ்சு இத்தனை கஷ்டம் வந்திருக்குப்பா, எவ்வளவு துன்பங்கள், மறைஞ்சு மறைஞ்சு ஓடுற ஊரை விட்டு எல்லாம் சொல்லி காட்ட சொல்றான்ல. நான் மறைவானது எனக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு எப்படி பாரு இவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கு, நான் கஷ்டப்பட்டு கண்ணால பாத்தீங்களா இல்லையா, நான் சிரமப்பட்டு உங்க கண்ணால பாக்குறீங்கல்ல, அப்போ எனக்கு மறைவானது தெரியலன்னு வழங்கிட்டு போங்களேன். அல்லாஹ் சொல்ல சொல்றான். அப்படி லவ் குன்து அலமுல் கைப், மறைவானது எனக்கு தெரியும் என்று இருந்தால் லஸ்தக்ஸர்து மினல் கைர், கைரானவைகளை நான் அதிகமாக்கி இருப்பேன். ஒமா மஸனிய சூ, ஒரு கேடு எனக்கு வந்திருக்காது, ஆனால் கேடு வந்திருக்கு, அதனால எனக்கு மறைவான தெரியாது. ஆராஃப்ல ரொம்ப அற்புதமான வசனம், 88வது வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். வலா ஹூத் 31 இதே வசனம், இதே கருத்துல, வலா அகூலுக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் என்னிடத்துல இருக்கின்றன என்று நான் சொல்ல மாட்டேன். வலா அலமுல் கைப், மறைவானது தெரியும் என்று நான் சொல்ல மாட்டேன். முடிஞ்சு வச்ச கதை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுல மறைஞ்சு இருக்கிற செய்தியை தெரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்றோம். ஒரு திருமணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க இந்த கல்யாணத்துக்காக வேண்டி. போனா கல்யாணத்துல சிறுமிகள் எல்லாம், சின்ன சிறிய பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கு. கல்யாணத்துல பாட்டுலாம் சில தடை கிடையாது, நல்ல அர்த்தம் உள்ள பாட்டா இருந்தா படிக்கலாம், சிறுக்கு இல்லாட்டி படிக்கலாம், இசை கருவிகள் இல்லாட்டி என்ன செய்யலாம், படிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. பாட்டு படிச்சுட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த சிறுமிகள்லாம் பார்க்குது, இந்த வேற பாட்டு படிச்சிருந்துச்சு போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோம், டக்குன்னு பாட்டை நிப்பாட்டி புது பாட்டை படிக்குது. அதெல்லாம் அது எப்படி பாட்டுலாம் தெரியும்னு கேட்கக்கூடாது, புலவரான்லாம் கேட்கக்கூடாது. கிராமத்தில் உள்ள ஆட்கள்லாம் அப்படி பாட்டுகள்லாம் வரும். கிராமத்தில் உள்ள ஆட்களுக்கு இந்த பொம்பளை கிராமத்து பிள்ளைகள் வயலில் நாற்று நடும் போதே சொந்தமாக பாட்டு கட்டி படிப்பாடுவோம். ஆனால் கேள்வி போட தெரியாது, அதுதான் எழுத தெரியாது, படிக்க தெரியாது, பாட்டு கட்டுறது நல்லா வரும். இந்த கிராமங்களில் ஒப்பாரியில் உட்காந்து என்ன ராகத்தில் எப்படி வார்த்தை வரும் தெரியுமா, செத்து போன ஒப்பாரியில் உட்காந்தா அது பாட்டுக்கு அப்படி இலக்கியமாக தோத்து போயிடணும். நாட்டுப்புற பாடல்கள் போடுறானே அதெல்லாம் கிராமத்தில் வயல்லையும் வயக்காட்டுலையும் நாற்று நடும் போதும் கதிரை இருக்கும் போதும் சாகும் போதும் கல்யாணத்துலையும் இதில் படிக்கிற பாட்டு தான் நாட்டுப்புற பாட்டுங்கிறான். இதெல்லாம் பெரிய பெரிய பண்டிதர்கள் சொல்ல வேண்டியதில்லை, அது பாட்டு கிராமங்கள் அது ஒரு தனி கலை, அது எழுத படிக்க தெரியாவிட்டாலும் கூட வரும். அது மாதிரி கந்தர் அது தகுந்த மாதிரிலாம் பாட்டு படிப்பாங்க. டக்குன்னு வந்தவொடனே அது பொம்பளைகளுக்கு அதிகம், ஆம்பளையை விட. இந்த பாட்டை உடனே கேட்டுறது இருக்கு பாருங்களேன், இது இன்னைக்கு அப்படித்தான் உலகம் போகிறான். டக்குன்னு உடனே அந்த மாதிரி ஜோடிச்சிருவாங்க, அந்த கவிதா ரசனைகள் அவங்களுக்கு கூட. அப்போ வந்தவுடனே சிறுமிகள்லாம் புது ஒரு பாட்டை கட்டுதுவோம், புது பாட்டை கட்டி ரசூலுல்லாஹ் போடுற மாதிரி அந்த பாட்டு எப்படி வரும்போது, ஃபீனா நபியும் யாலமு மாபி கதின், நாளை நடப்பதை எல்லாம் அறியக்கூடிய நபி இதோ வருகிறார், நம்மிடத்துல இருக்கிறார். அந்த பாட்டுல உள்ள வரி இப்படி ஒரு வரி, வேற என்னென்ன வரி இருந்துச்சுன்னு சொல்லப்படலை, இந்த வரி மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய படிச்சிருப்பாங்க, அதுல இப்படி ஒரு வரி வருது, இது மட்டும் முக்கியமா இருக்கனால இது மட்டும் தான் அறிவிக்கப்படுது ஹதீஸ்ல. இந்த ஒரு வரியை தான் சொன்னாலும் நினைச்சிடக்கூடாது. அப்படி பாடிக்கிட்டு வரும்பொழுது அதுல ஒரு வரி என்ன, ஒஃபீனா நபியின் யஅலமு மா ஃபீ கதின்,
நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ நம்மிடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு இருந்தாங்க, மற்ற பாட்டெல்லாம் கேட்டுட்டு வந்தாங்க. இதை சொன்ன உடனே கோவம் வருது. உடனே செய்யறாங்க, நிறுத்து, இப்பெல்லாம் சொல்லாத, கைஹாதா, இதை விட்டு மீறி கக்கூலி பில்லத்தி தக்கூலின், இதுக்கு முந்தி படிச்சீல அதை படி. நான் வர்றதுக்கு முந்தி இன்னும் பாட்டெல்லாம் படிச்சிருந்தீல அதை படிச்சுக்கிட்டு நாளை நடப்பதை அறிவேன் எப்படி நீ படிக்கலாம், நாளை நடப்பது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது என்ன விளங்குது, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தா கூட மறைவானது தெரியாது, விரும்பல, நிறுத்திடுறாங்க. மறைவானது தெரியும் என்று படிச்சதுக்காக வேண்டிய கண்டிச்சு தடுத்து நிறுத்துறாங்கன்னு சொன்னா என்ன விளங்குது, ரசூலுல்லாஹ் கொடுக்காத மகானு கொடுத்துறானல்ல, அது மூத்த பண்ணவர் கொடுத்துறானா? உயிரோட இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவானது தெரியாதான், தெரியும்னு சொன்னா ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. இது எப்படின்னு சொல்ற, தெரியாது அல்லாஹ் என்னை சொல்ல சொல்றா, நீ தெரியுங்கிற அப்படின்னு சொல்லி கண்டிச்சு தடுத்து நிறுத்துற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, இது ஒரு அழகான சம்பவம். இது மஸ்ரூக்குங்கிறவரு ஆயிஷா நாயகிட்ட பாடம் கற்றவர். ஆயிஷா நாயகிட்ட வந்து உட்கார்ந்து புள்ள மாதிரி இருந்தவர். நிறைய விஷயங்களை ஆயிஷா நாயகியுடைய பல விஷயங்கள் மஸ்ரூக் வழியாகவும் உருவா அவர் சொந்தக்காரர் உருவா வழியாகவும் தான் செய்யப்படும், அறிவிக்கப்படும் அதிகமான விஷயங்கள். அப்ப மஸ்ரூக்கு சொல்றாரு, ஆயிஷாட்ட வந்து கேட்கிறாரு, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அன்னையே தாயே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்துருக்குறாங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தின மஸ்ரூக்கு சஹாபி இல்லை, மஸ்ரூக்குங்கிறவர் பிற்காலத்தில் வந்தவர், தாபியில் உள்ளவர். ஆயிஷா நயனால கிழவியா போனவுடனே இவர் பிறந்தவர். ஆயிஷா நாய் கிழவியா இருக்கும்போது இவர் 20 வயசு இருக்கும், அவருக்கு சின்ன இளைஞராக இருப்பார். அப்போ ஆயிஷா நாய் தானே அம்மாங்கிற அந்தஸ்தில் வந்து சந்தேகங்கள் கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க, தாயே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் பார்த்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ சொன்னதை கேட்டா என்னுடைய உடம்புலாம் புல்லரிக்குத, சிலிர்த்து கொள்கிறத, என்ன கேள்வி கேட்குற, இப்படி கேட்கலாமா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பார்த்தாங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறீ, இப்படி கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டப்பட்டு 3 விஷயங்களை சொல்கிறேன், தெரிந்து கொள். இந்த 3 விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி எவனாவது சொன்னானேயானால் அவன் பொய் சொல்றான்னு விளங்கிக்க சொல்றாங்க. நீ ஒன்று கேட்குற, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அல்லாஹ்வை பார்த்தாங்களான்னு கேட்குற, நான் 3 சொல்றேன், இந்த 3 விஷயத்துல எவன் சொன்னாலும் பொய், அவன் தெரிஞ்சுக்க சொல்றாங்க. சலாசுன், 3 விஷயங்கள் இருக்கின்றன. மன் ஹத்தஸகுன்ன ஹத்தஸகஹுன்ன, யார் அந்த 3ஐ உனக்கு சொல்லுகிறானோ ஃபக்கத் கதப, அவன் நிச்சயமாக பொய் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு, முதல் விஷயம், எவன் அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று சொல்லுகிறானோ அவன் பொய்யன். ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. நீ கேட்டது அதுல ஒண்ணும், அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து அல்லாஹ்வை பார்த்தாங்கன்னு சொன்னேன்னு வை, கண்டிப்பா அது பொய். மன் ஹத்தஸக அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரப்பஹு ஃபக்கத் கதப், யாரு ஒருத்தன் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறைவனை பார்த்தார்கள், மேராஜிலையோ அதுக்கு முந்தியோ அதுக்கு பிந்தியோ தமது வாழ்நாளில் ஒரு தடவையோ அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று யாராவது சொல்வானேயானால் அவன் பொய்யன், பச்சை பொய் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கெல்லாம் போனது லட்சம், அல்லாஹ்வை பார்க்க போல, ஒரே இடத்தான் போனாங்க, பேச்சுதான் நடந்துச்சே தவிர அல்லாஹ்வை பார்க்கவே இல்லை. பார்க்க முடியாது யாராலே, கியாமத்தினால பார்ப்போம், அல்லாஹ்வை பார்ப்போம், எல்லாரும் பார்ப்போம். இந்த கண்ணெல்லாம் போயிட்டு அவனை பார்க்கறதுக்கு வேற கண்ணு அல்லாஹ் கண்டு படைப்பான். அதை தாங்கக்கூடிய வழி, அல்லாஹ்வையெல்லாம் பார்த்தா நம்ம பஸ்மமா போயிடுவோங்க, அல்லாஹ்வையெல்லாம் பார்த்தா பஸ்மமா போயிடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க சஹாபாக்கள், ஹல் ரஐத ரப்பக, உங்கள் இறைவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒவ்வொரு நூறுன் அண்ணா உராவு, அவன் ஒளிமயமானவன், நான் எப்படி பார்ப்பேன்? அந்த பிரகாசத்தை எனக்கு பார்க்க இயலுமா? அந்த ஜோதியை பார்க்க இயலுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட பார்க்கிறேன்னாரு. ரப்பி அரினி அன்துர் இலைக்க, உன்னை பார்க்கணும், கொஞ்சம் காத்துவேன். அல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்கும் போதே உன் கையில என்ன வச்சுக்கிற, கை தெரியும் பேசிட்டு இருக்காங்க, உனக்கு ஆசை ரொம்ப பிரிட்டு போச்சு, இப்படி பேசிக்கிட்டு இருந்தா இப்படி காட்டுவோம், உன்னைய நான் பார்க்கணுமே. ரப்பி அரினி அன்துர் இலைக்க, அல்லாஹ் சொன்னா கால் லந்தராணி, என்னை பார்க்கவே முடியாது, உன்னால பார்க்கவே முடியாது. ஏன் பார்க்க முடியாதா? இப்ப சொல்றேன் கேளு, ஒரு மலையை காட்டுறான். இப்ப என்னுடைய அந்த வெளிச்சத்தை அந்த மலை மீது பாய்ச்சுகிறேன், அந்த மலை அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்தா உனக்கு காட்டுறேன். அரே மழை தாங்காதியா, என்னுடைய ஜோதி, என்னுடைய பிரகாசத்தை, என்னுடைய வெளிச்சத்தை எது தாங்காது? மலைகள் தாங்காம சிதறிவிடும். பலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல்,
மலைக்கு அந்த இறைவன் காட்சி தந்த பொழுது ஜாலஹு தக்கா, மலையை தூளு தூளாக ஆக்கினார். ஹர்ர மூசா சைஹா, மூசா மூர்ச்சியாய் விழுந்தார். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அப்ப என்ன விளங்குது? அல்லாஹ்வை யாரும் பார்க்கவே இயலாது, ஒருத்தர் பார்த்தது கிடையாது. கியாமத்துல பார்ப்போம். எழுப்பின பிறகு வேற கண்ணு அல்லாஹ் தருவான். அந்த கண்ணை கொண்டு எல்லா நல்லடியார்களும் பார்ப்போம். ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க, நீங்களும் பார்ப்பீங்க, நானும் பார்ப்போம், எல்லாரும் பார்ப்போம். விளங்குதா? அப்படி வருவான் அல்லாஹ் வந்து அப்படி சிம்மாசனத்துல. அல்லாஹ்ன்ற சூனியம் நிலைக்கிற கூடாது. அல்லாஹ் வருவான்ட்டு ஒரு குர்ஆன்ல ஜா ரப்புக்க ஒல் மலக்கு சஃபன் சஃபா, மக்கள் அப்படி நிறுத்தி இருக்கும் பொழுது பின்னாடி மலக்குகள் அணிவகுக்க அப்படி கம்பீரமா அல்லாஹ் வருவான். குர்ஆன் அப்படிதான் சொல்லுது. நம்ம அல்லாண்ட ஒண்ணு பிள்ளைன்னு வாங்கிட்டு இருக்கோம். அல்லாண்டு அவருக்கு அதுக்கு ஒரு அற்புதமான தோற்றம் இருக்கு. அவனுக்கு ஒரு அற்புதமான வடிவம் இருக்கு. எப்படி நமக்கு தெரியாது? பார்த்தா தெரிஞ்சுக்கணுமே. எவனும் பார்க்கலையே. நபிமார்கள் பார்த்தாலாச்சும் சொல்லி தருப்பாங்க, அவங்களும் பார்க்கலையே. இருக்கு, வருவான், அல்லாஹ் வருவான் இருக்கு. ஒஜா ஆண்ட வருவான். ஒஜா ரப்புக்கு, அந்த மறுமை நாளில் உன்னுடைய இறைவன் வருவான். எப்படி வருவான்? உள் மலக்கு சப்பன் சப்பா, வானவர்கள் அணிவகுக்க அப்படி கம்பீரமாக இறைவன் வருவான். அது கூட சும்மா நடந்துலாம் வரமாட்டான். ஓ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக்க ஃபௌகஹும் யௌமஇதின் தமானியா, 8 பேர் அவனுடைய சிம்மாசனத்தை அப்படி சுமந்து, அவருடைய சிம்மாசனத்தை 8 பேர் 8 வானவர்கள் சுமந்திருக்க இறைவன் வருவான். இதெல்லாம் குர்ஆன்ல உள்ள விஷயங்கள் தான், கதை இல்ல, கற்பனை இல்லை. அல்லாஹ் இப்படித்தான் நம்ம நம்பணும். நம்ம தப்போ அல்லாஹ் ஒண்ணுமில்லை நினைக்கிறோம், அதனால பயம் வர மாட்டேங்குது. அல்லாஹ் என்ன ஒண்ணும் இல்லாததுக்கு பிறகு அல்லாஹ்னா இப்படி பயம் வரும்? அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான் மிதிப்பான்னு பயம் வர்றதா? அவன் இருக்கணும்ல. நம்ம அல்லாஹ் உருவமற்ற இறைவன் எவனோ சொன்னது கருது, உருவம் தெரியாத இறைவன் சொல்லணும். உருவம் அற்ற அவனுக்குன்னு ஒண்ணு இருக்கு, ஒண்ணும் இல்லாதப்ப பார்க்க வேண்டிய எதை பார்க்கல உங்களுக்கு கண்ணால பார்ப்பீங்கன்னு இருக்கு ஹதீஸ். அல்லாஹ் குர்ஆன்ல பார்ப்பீங்கிறான உஜூஹு யௌமஇதின் நாதிரத்துன் இலா ரப்பிஹா நாதிரா, சில முகங்கள் அல்லாஹ்வை வந்து நேருக்கு நேராக அன்றைக்கு பார்க்கும். குர்ஆன்ல இருக்குது மறுமை நாள்ல. சரி, அப்ப சொல்றாங்க ஆயிஷா நாயகி, மன் ஹத்தஸக அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரப்பஹு ஃபகல் கதப், யார் ஒருத்தன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தாங்கன்னு சொல்றானோ அவன் பொய் சொல்லிவிட்டான். ஏன் பாருங்க, சும்மா சொல்லவங்க சும்மா கராத், பிறகு வாசித்து காட்டினார்கள். லா துத்ரிகுல் அப்சார், எந்த பார்வைகளும் அவனை அடையாது. குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க. தான் சொன்ன கருத்துக்கு ஆதாரமாக ஆயிஷா என்ன செய்றாங்க, ஒரு ஆயத்தை வாசிக்கிறாங்க. லா துத்ரிகுல் அப்சார், எந்த பார்வைகளும் அவனை அடையாது. ஓ யுத்ரிகுல் அப்சார், அவன் தான் எல்லா பார்வையும் அடைகிறான். நம்ம அவன் பார்க்கறான், அவன் பார்க்க முடியாது. இதான் எதார்த்தம். குர்ஆன் அப்படித்தான் சொல்லுதுப்பா. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்கன்னு கேட்காது. என்ன கேள்வி கேட்டு விட்டுக்கிறாங்க? உன் கேள்வியை கேட்டு அந்த மயிர்கால்களா சினித்துக் கொள்கிறது. என்ன கேள்வி கேட்கிற? இப்படி கேட்கலாமா நீ? அப்படிங்கிற அர்த்தம் அதுல அடங்கியிருக்குது. ஒன்னாவது விஷயம். 2வது விஷயம், இன்னொரு ஆயத்தையும் காட்டுறாங்க. ஒமா கானலி பஷரின் ஐயு கல்லிமஹுல்லாஹு இல்லா வஹியன் அவ் மிவராயி ஹிஜாப் அவ் யுர்சில ரசூலன், மனிதர்களோடு எந்த மனிதரோடு அல்லாஹ் பேசுவதாக இருந்தாலும் 3 வழியில தான் பேசுறான். ஒன்னு உள்ளத்துல ஒரு கருத்து உதிக்க வைத்து பேசுகிறான், அல்லது திரைக்கு அப்பால் இருந்து குரல் மட்டும் சத்தம் மட்டும் கேட்கிற மாதிரி பேசுகிறான், அல்லது ஜிப்ரீல் போன்ற வானவர்களை அனுப்பி பேசுகிறான். மனிதன் வந்து அல்லாஹ்ட்ட பேசுற இந்த 3 வழி தான் இருக்குது. அந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து என்ன செய்யறாங்க, ஆயிஷா நாயகி காட்சி காட்டுறாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்க்கல. அடுத்து என்ன செய்யறாங்க? 2வது, ஒமன் ஹத்தஸக அன்னஹு யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவார்கள் என்று எவனாவது ஒரு இடத்துல சொன்னால் அவனும் பொய்யன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நாளை நடக்கிறத வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவார்கள் என்று ரசூலுல்லாஹ் பத்தி எவனாச்சும் ஒன்று சொன்னால் அவன் பொய்யன். ஏன் பொய்யன்? சும்மா சொல்ல மாட்டாங்க. ஆயிஷா நாயகி ரொம்ப ஷார்ப்பு, எல்லாம் ஆதாரத்தோட தான் பேசுவாங்க. ஆதாரம் இல்லாம எப்படித்தான் சொல்லிட்டு எல்லாம் போக மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஆயத்தை எடுத்து போட்டாங்களா, இதுக்கு ஒரு ஆயத்து போடுறாங்கன்னு காட்டுறாங்க. ஒமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, எந்த ஆத்மாவுக்கும் நாளை தான் எதை சம்பாதிக்க போகிறோம் என்று தெரியாது என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே. எந்த ஒரு ஆத்மாவுல அவங்க அடக்கம், எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த ஆத்மாவில் அவர்கள் அடக்கம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆயிஷா நாயகி. 2வது விஷயம். 3வது விஷயம், ஒமன் ஹத்தஸக அன்னஹு கதம, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த வஹீல எதையாச்சும் ஒன்ன மறைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அவனும் பொய்யன். அவர்களுக்கு அறிவிக்கப்படுற செய்தி அத்தனையும் சொன்னார்கள், ஒண்ணு கூட மறைச்சது இல்ல. மறைக்கிறதா இருந்தா அபசபத்தவல்லாவை மறைச்சிருப்பார்கள், அல்லாஹ் கண்டிக்கிறானே, அதை மறைச்சிருப்பார்கள். ஸெய்துடைய விஷயத்துல அல்லாஹ் கண்டிக்கிறானே, மனசுல மறைத்து கொண்டீர்னு சொல்லி அதை மறைச்சிருப்பார்கள். மறைக்கவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியை ஒன்றை மறைத்தார்கள். ரகசிய ஞானம்ங்கிறானே சொல்லாம வச்சுக்கிட்டாங்க. முக்கியமான ஆளு கொடுத்தாங்க,
மத்தாளுக்கு மறைச்சுக்கிட்டாங்கிறானே. தனக்கு அழிக்கப்பட்டதை பொது உடைமையாக்கிவிட்டு சென்றார்களே தவிர எந்த ஒன்றையாவது அவர்கள் மறைத்து விட்டார்கள் என்று எவனா சொல்வானேயானால் அவனும் பொய்யன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கராத் யாயிகர் ரசூல் ரசூலே வல்லிகமா உன் சில இலைக்கும் ரப்பிக்க உன்னுடைய ரப்புடைய புறத்திலிருந்து உனக்கு அருளப்பட்டதை அப்படியே எடுத்து சொல்லிவிடு. எதை மறைச்சிடாத அல்லாஹ் உத்தரவு போடுறான். அதனால மறைக்கிற விஷயம்லாம் கிடையாதுன்ட்டாங்க. என்ன வழங்குது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தா கூட மறைவான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுக்கல. இப்ப எதுக்கு இந்த பீடிகை போடுறோம்னு கேட்டா, உலகத்துல உயிரோட வாழுகின்ற பொழுது நபிமார்களுக்கு சவத்துக்கு அப்பால் உள்ளது தெரியல, கதவுக்கு அப்பால் உள்ளது தெரியல, வீட்டுக்கு வெளியே உள்ளது தெரியல, பக்கத்து ஊர்ல நடக்குது தெரியல, பக்கத்து நாட்டுல நடக்கிறது தெரியல, எதுவுமே தெரியல. பக்கத்துல இருக்கிறதுலயே அந்த ஜின்னு செத்து போன சுலைமான் மூத்தா போன செய்தி கூட என்ன செய்யல, ஜின்களுக்கு தெரியல. இந்த லெவல்ல தான் எல்லாரும் நான் படைச்சிருக்கேனே தவிர யாருக்கு மறைவானது அறியக்கூடிய ஆற்றலை கொடுக்கலன்ட்டான் அல்லாஹ். நம்ம என்ன நினைக்கிறோம் இன்னைக்கு? யாரோ ஒரு அப்துல் கார் ஜிலானியா, நாகூர் ஆண்டவரா, கேர்வாடி இப்ராஹிமா, இவர் மௌத்தா போயிட்டாரா, இவர் மண்ணுக்குள்ள கூட போசிடுவாங்களா? அங்க இருந்துகிட்டு அப்படியே எக்ஸ்ரே பார்வையில மண்ணடி வடமறைக்க இருக்கிறது பாக்குறானா. இங்க உட்கார்ந்து பேசுற பாக்குறானா அவரு. அப்ப என்ன நம்பி எங்க இருந்து எடுத்தீங்க இத? எந்த குரான்ல இருந்து எடுத்தீங்கன்னு கேக்குறேன். எந்த ஹதீஸ்ல எடுத்தீங்க? யாரு கொண்டு வந்த மார்க்கத்துல இருக்கு சொல்லுங்க பாப்போம். செஞ்சு பார்க்க வேணாமா? அப்ப நம் முதல் விஷயம், அவர்கள் மகான்களாகவே இருக்கட்டும், மகானாகவே இருந்தாலும் மறைவானது தெரியுமா? தெரிஞ்சா தானங்க உதவி செய்வது. அப்புறமேலே நீங்க எங்கேயாவது கூப்பிடுறீங்க, தெரியாது. கஷ்டத்துல துடிக்கிறீங்க, தெரியாது. அந்த மகானுக்கு அந்த புள்ள, அவருக்கு நெசமாகவே ஒரு புள்ள இருந்து அந்த பெத்த புள்ள வயிற்று வழியில துடிச்சா கூட அவர் கண்டுபிடிக்க முடியாது. இல்ல நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய பேர புள்ளைய வந்து போர்ல கொன்றாங்களே, அது ஏன் ரசூலுல்லாஹ்க்கு தெரியல? எந்திரிச்சு வர வேண்டியான, அங்க ஒரு உதவி செய்ய ஓடி வர வேண்டியானாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்றாங்களா இல்லையா? ஏன் அது ஒன்றும் செய்ய முடியல? குறைஞ்சபட்சம் உள்ள இருந்து தெரிஞ்சுக்கிட்டு கனவுலையாச்சும் ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி பண்ண போறாங்க கருத்து எடுக்க வேண்டியதானே? அதெல்லாம் கொடுக்கல அல்லாஹ். அதான் விஷயம். அதனால மறைவானது தெரியும்னு நினைக்கிறீங்க பாருங்க. அதாவது மனிதன் அறிந்து கொள்வதற்கும் அல்லாஹ் அறிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. மனிதனுக்கு ஒரு சாதனத்தை கொடுத்து அல்லாஹ் அறிந்து கொள்ள வைக்கலாம். அந்த சாதனத்தை கொண்டு எவ்வளவுக்கு முடியுமோ அதுதான் எல்லாத்துக்கும் முடியும். சாதனை இல்லாம பாக்குறானே அவன் வந்து எங்க வேணாலும் பார்ப்பான். மண்ணுக்கு உள்ள உள்ளதையும் பார்ப்பான், மேல உள்ளதையும் பார்ப்பான். அந்த மூடி போட்டு வச்சுக்கோம், 18 மாடி கட்டியிருப்போம், கீழ் மாடியில் உள்ளவனு நல்லா பார்ப்பான். அவனுக்கு இந்த செவரு, கல், மண், அது மரம், செடி, கொடி எதுவும் தடை கிடையாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்து கொண்டிருக்குது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு பாருங்க, அதை கண்டுபிடி இதை கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு நவீன யுகத்துல வீரப்ப மேட்டில் எடுத்துக்கலாம். இத்தனை சாமியார்கள் வந்து மறைவான கண்டுபிடிக்கிறாங்களாம். சேட்டலைட் உதவி நட போறான். இப்ப பாருங்களேன், ஒரு பக்கம் போய் சாமியார்கள் விழுகுறான். ஏன்டா நீ போய் சாய்பாபாட்டையும் சங்கராச்சாரியும் போய் எந்த ஸ்பாட்ல இருக்கான்னு மறைவானது கேட்க வேண்டியதானே? அதுக்கே சேட்டலைட் இருக்கு, அதுக்கே அதிரடிப்பட இந்த சாமியார்கிட்ட கேட்டா மறைவான சொல்லிட்டு பங்காளி எடுத்து போங்களேன். வீரப்ப எந்த ஸ்பாட்ல இருக்கிறான், இங்க இருந்து 200 அடி போங்க, அங்க இருந்து 400 அடி வாங்க, பிடிச்சு விடுங்க. பிடிக்க வேண்டியதானே? யாகவா முடிவரி, சிவசங்கர் பாபாலாம் இருக்காங்க இல்லைங்க, இவங்க கேட்க வேண்டியதானே? மறைவான தெரியுங்கிறாங்க, காலில் விழுந்து கும்பிடுறாங்க. இந்த காலில் விழுந்து கும்பிடுற இந்த கூட்டம் தான் போலீஸ் அனுப்புது, என்ன பண்ணி அனுப்புது. அவளுக்கு நாம போய் மேல இருந்து ஏதாவது பார்க்க முடியுமா? சேட்டலைட் மூலமா படம் எடுத்து காட்ட முடியுமா கேட்குது. அப்ப என்ன வேலை பிராடு நடந்ததா? மறைவானது தெரியும்னு சொன்னா உசுவோட இருக்கணும், செத்தவனா இருந்தாலும் சரி, மறைவானது தெரியும்னு சொன்னா இதை செஞ்சு கேட்டு முதல்ல உயிரோட இருக்கிற மகான்லாம் முடிச்சு காட்டுமா வைப்போம். மறைவான கண்டுபிடிக்கட்டுமே. இந்த கணக்குள்ள மறைஞ்சிருக்கிற 4-5 மரம் மறைச்சிருக்கு, அதை கண்டுபிடிக்க முடியல. இதுதான் யதார்த்தமானது. அதனால மறைவான விஷயங்களை யாரும் அறிய முடியாது என்ற ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு காலத்திலே உங்களை வழிகெடுத்துட முடியாது. இன்னும் இனிமேல் வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் அவர்கள் என்னென்ன வாதங்களை எடுத்து வைக்க போகிறார்களோ கபர் வணக்கத்தை நியாயப்படுத்தி அவர்கள்